மருமகள் உமா விடியற்காலை இதமான காற்றில் நடந்து செல்வது சுகமாயிருந்தது வெங்கடேஷ் அங்கிள். ஆமாம், இன்னைக்கு என்ன ராமுவை காணோம் யோசித்தவாறு வீட்டுக்கு திரும்புகையில் எதிரே ராமு வந்து கொண்டிருந்தார். வெங்கடேஷன், இன்னைக்கு எழுந்ததே லேட்டுப்பா. நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி என் பையனையும் அவள் பொண்டாட்டியும் வெளியில் அனுப்பிட்டேன்ப்பா. நானும் பிரேமாவும் மட்டும்தானா, அதனால் நிம்மதியாக ரொம்ப நேரம் பேசிட்டு தூங்கி நிதானமாக எழுந்து வரேன். ராமு ரிட்டையர்டு வாத்தியார், ஓரளவு வசதி தேடி வைத்துள்ளார். 2 பிள்ளைகள். பெரியவன் அவன் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்ட நாள் தள்ளி வைத்து விட்டார். சிறியவன் அன்பழகன், நல்ல பண்பானவன், அப்பாவிடம் மரியாதை கொண்டிருப்பவன். ராமுவே அன்பழகனுக்கு உமாவை பார்த்து திருமணம் செய்து வைத்து 10 ஆண்டுகளாயிற்று. இருப்பினும் ராமுவிற்கும் அவர் மனைவிக்கும் எல்லோரும் தன் விருப்பப்படியே நடக்க வேண்டும், அடங்கி போக வேண்டும் என்ற உணர்வே இருந்தது. மருமகளை எப்பவும் குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள். அவர் என் பொண்டாட்டிய மதிக்கிறதே இல்லைப்பா. ஒரு நாளைக்கு காரை கொட்டி வைக்கிறா, ஒரு நாளைக்கு உப்பு சப்பு இல்லாமல் சமைச்சு வைக்கிறா. ஞாயிற்றுக்கிழமானா ரொம்ப மோசம். என் புள்ள அவன் பொண்டாட்டி பொண்ணோட ரூமுக்குள்ளேயே புகுத்திக்கிட்டு இருக்கான்ப்பா. இப்படி தினம் தினம் குறை சொல்லி கொண்டே இருப்பார். போன வாரத்தில்தான் என் மருமகளுக்கு சம்பாதிக்கிற திமுருப்பா. அவள் இஷ்டத்துக்கு வரா போறா. மரியாதை தராத அவங்கள வீட்டை அனுப்பிடலான்னு பார்க்குறேன் என்றார். இன்று சொன்னபடி செய்துவிட்டதாக சொல்லிக்கொண்டு வந்து நிற்பதை பார்த்ததும் பகீர் என்று விட்டது. ராமு, உங்களை எத்தனை நாள் எங்கள் வீட்டிற்கு கூப்பிட்ருக்கேன், இப்போ கண்டிப்பாக போகிறோம் அழைத்து சென்றார் வெங்கடேசன். இவ தான் என் மனைவி யமுனா. வெங்கடேசன் அறிமுகப்படுத்தினார். வெங்கடேசன் வீடு பெருசாக இருக்குது, ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க. இதெல்லாம் என் மருமக கீதா டைம் கிடைக்கும்போது அழகு பண்ணுறது. அங்கே பாருங்க, அந்த செல்ஃபில் இருக்கிற கோப்பைகள் மொத்தம் என் பேரன் தீபக்கோடது. விளையாட்டு, படிப்பு, பாட்டுன்னு அவன் வாங்குகிற பரிசுக்கே தனி ரூமு வைக்கணும் போல் இருக்கு. பெருமை பொங்க கூறினார். ஆமாம், மணி 8:30 மேலே ஆயிடுச்சே, இன்னும் யாரும் எழுந்திருக்கலையா? எதுவும் கேட்க மாட்டியா வெங்கடேஷா? எதுக்கு கேட்கணும்? குடும்பம்னா எல்லோருடைய மனசும் சேர்ந்தது தான். என் பிள்ளைக்கு தனியார் கம்பெனியில் வேலை பளு ஜாஸ்தி. மருமகள் கீதாவும் தனியார் கம்பெனியில் டைப்பிஸ்ட். 8 மணி நேரம் உட்காந்தே இடுப்பொடியும். பேரன் கராத்தே, நடனம், பாட்டுன்னு ஸ்கூல் நேரம் போக நிறைய கிளாஸ் போகிறான். இந்த மிஷன் லைஃப்பில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவங்களுக்கு கிடைக்கிற சுகம். நம்ம காலம் வேறு ராமு. இந்த காலத்தில் நிறைய எதிர்பார்ப்புகள், சுமைகள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கீதாவும் சமையலில் சின்ன சின்ன தப்பு பண்ணதான் செய்வா. குறைகள் இருந்தாலும் பெரிதுபடுத்த மாட்டோம். கை நிறையா பென்ஷன் வாங்குகிறோம். ஏதாவது ஆசைண்டா ருசிக்காக சிலது கடையில் வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். மருமகளும் மனுஷி தானே. இந்த காலத்தில் 2 பேரும் வேலைக்கு போகும்போது வீட்டு வேலையை புருஷனும் ஷேர் பண்ணிக்கிறான். நாமளா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டு அவளை குறை சொல்லிக்கிட்டே மகனோட சந்தோஷத்துக்கு இருக்கிறது தப்புப்பா. குறை நிறைகள் இருக்கும், விட்டுடணும். பெரியவங்க நாம் எதையும் நிறைவான கோணத்தோட எடுத்துகிட்டு போனால் அதுங்களுக்கே நம்ம மேலே தானாக பாசம் வரும். நமக்கு முடியாதப்ப உண்மையான அன்போடு பார்த்துப்பாங்க. நான் சம்பாதிச்ச வீடு ஏன் இஷ்டப்படி இல்லைனா போங்கன்னு நீ அனுப்புனது சரியில்லை. நீங்கள் 2 பேர் மட்டும் நிறைகளோடு அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அதுக்கு புள்ளக்குட்டி பெற்றுக்காம அப்படியே நம்ம விருப்பமே வாழ்ந்திருக்கலாமே. என் மனசதப்பட்டதை சொல்லிட்டே யோசிச்சு பாரு. எரிய முகத்தோடு இருந்த ராமு, அப்போ நான் வரட்டுமா? கிளம்ப எதிரறை திறந்தது. கலைந்த கூந்தலுடன் கீதா. கீதா, நான் சொல்வேன்ல, என் சிநேகிதன் ராமு இவர்தான். வாங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா? காஃபி கொண்டு வரேன். ஆச்சுமா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். கிளம்பினார். வெளியிலே போய்விட்ட நம் மகனின் மனது எவ்வளவு புண்பட்டிருக்கும். நாம் மருமகள் உமாவை வெறுத்தாலும் தண்டனை
நம் மகனுக்கல்லவா சேர்த்து கொடுத்து விட்டோம். யோசித்தவாறு வீட்டை அடைந்தார். அங்கே உமாவின் கொலுசு சத்தம் கேட்கவில்லை. பேத்தி பேப்பர் படித்துக்கொண்டு உட்காரும் நாற்காலி காலியாக இருந்தது. மருமகளிடம் சண்டை போடும் பிரேமாவின் ஓயாத வாய் மூடியிருந்தது. ச வரட்டு கௌரவம் மரியாதை பார்த்து இவர்கள் இல்லாதையா நாம் சந்தோஷம்னு நினச்சோம். குறைகளே இல்லாத வாழ்க்கை கூட வெறுமைதான். மகனையும் மருமகளையும் எப்படியாவது அழைத்து வந்து விட வேண்டும். முடிவு எடுத்தவராய் படுக்கைக்கு போனார் ராமு.